எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, our loving Jesus, நீர் மாறாதவர், you're unchanging. உம்முடைய நாமத்தை Glorify மகிமைப்படுத்துகிறவர். thy name. அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தந்திருக்கிறீர். Thank you, you gave your glory to us. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக Reveal your mercy. இயேசுவின் நாமத்தில் Say பிதாவே, Jesus, we pray. மகிழ்ச்சியோட கைகளை தட்டி உட்காரலாம். Please be seated. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the Lord and Savior Jesus Christ. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children, இன்று தியானத்திற்கென்று தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம், given word from God for our concentration. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 36 அதிகாரம். Taken from Jeremiah 36th chapter. எரேமியாவின் புத்தகம் 36, 36th chapter. அதிலே 8வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Verses 8. அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு ஆம் அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்கள், என் தீர்க்கதரிசி எனக்கு சொல்லுகிறபடி எனக்கு கற்பிக்கிறபடி நான் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசியில் 2 விதமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஒன்று தீர்க்கதரிசி, மற்றொன்று மகா தீர்க்கதரிசி. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. ஒரு சேர்மன் இருந்து அவருக்கு ஒரு PA இருப்பாங்க. Chairman, there is a PA for them. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்தபடி அவன் செய்தான். He did it what prophet Jeremiah teach him to do. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கானா ஊருக்கு போயிருந்தார். 2000 years ago Jesus went to Cana. அது கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. There was a wedding took place in Galilee. என்னை கவனிக்க வேண்டும். அந்த கல்யாணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். Jesus and his disciples invited to that wedding. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and his disciples are invited. ஆனால் அவருடைய தாயார் அங்கே இருந்தார்கள். But the mother was abode. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அழைப்பு யாருக்கு? இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும். Invitation belonged to Christ and his apostles. ஆனால் அங்கே நடந்தது என்ன? What happened? திராட்சரசம் குறைபட்டு விட்டது. Shortage of wine. இல்லாமல் போய் விட்டது. Shortage. அங்கே 6 கச்சாடிகள் இருந்தது. 6 அவைகளை நிரப்பும்படி ஆண்டவர் தம்முடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார். The Lord command the servant to fulfill the jars. அப்படினா அர்த்தம் என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Do what he says to do. யோவான் 2 அதிகாரம் 5வது வசனத்தில். John 2 verses 5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கற்பிக்கிறதை ஒரு மனிதன் செய்யும்போது அவன் எப்பவுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். If we obey the precepts of God, they will be blessed all time. கைகளை உயர்த்தி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise God. ஆனால் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் சொல்லுகிறபடி செய் என்றான். Do what I say to do. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடியே கற்பித்தபடியே அவன் செய்தான். And he did it according to the guidance of the Jeremiah. நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Should learn from God. கர்த்தர் நமக்கு என்னத்தை கற்பிக்கிறாரோ what the Lord teach to us. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வந்து அமருகிறது. Blessings will come upon your head as a crown. உங்கள் வாழ்க்கையின் மேல் வந்து பலிக்கிறது. It will fulfill your life. உங்கள் குடும்பத்தின் மேல் வந்து பலிக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுமா. பலத்த கைகளை தட்டி. say hallelujah. Praise God. hallelujah. Hallelujah. எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்தபடியே அவன் செய்தான். He did it what prophet Jeremiah command to do. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? கர்த்தர் மோசேயை இடத்தில் பேசுகிறார். Lord spoke to Moses. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மோசே செய்தான். Moses did it what the Lord command to do. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. Hallelujah. மாபெரும் தேவனுடைய மனுஷன் தான். Great man of God. அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறதை அப்படியே அவன் செய்தான். He obeyed the voice of the Lord. வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மோசே செய்தான். Moses did it what the Lord command to do. கர்த்தர் மோசேயிடத்தில் என்ன கற்பித்தாரோ, what the Lord teach to எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாரோ, எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னாரோ, அவர் கற்பித்தபடி அவன் செய்தான். He did it.
அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை நம்மளால் காண we முடியும். can see the blessings of God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இரண்டு நினைவோடு கூட வாழுகிறோம். Sometimes in our life we are halting between too many அந்த opinions. நினைவுகளில் ஒன்று சில நேரங்களில் நமக்கு சாத்தியமாகும், ஒன்று சாத்தியமாகாமல் போய்விடும். Sometimes favor, sometimes a negative. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், The Lord said, இரண்டு நினைவோடு கூட குந்தி குந்தி நடப்பதை பார்க்கிலும் halting between too many opinions. ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். Always fear before God, it will bring down blessings. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுமா. Say hallelujah. தேவனுக்கு எந்த மனுஷன் அவர் கற்பிக்கிறபடி நடக்கிறானோ, He who obey the commandments of God, அவர் கற்பித்தபடி செய்தபடினால்தான் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக சுவையாகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. that's why the later is greater than the previous. தேவன் அங்கே செய்த முதலாம் அற்புதம். That is the first miracle of Jesus. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும், ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அவர் கற்பிக்கிறபடி நாம் செய்ய வேண்டும். If you need miracles, have to follow the word of God. அப்படி செய்யும் பொழுதுதான் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பது நிரூபிக்கப்படும். It will prove that you are a daughter and son of God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மோசே செய்தானாம். Moses did it according to the commandments of God. யாத்ராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. Exodus 40 verses 14 says. யாத்ராகமம் 19:7 வாசித்து பாருங்கள். Verses 19 verses 7. யாத்ராகமம் 34:32 வாசித்து பாருங்கள். 34 verses 32. உபாகமத்தின் புத்தகம் 5:32 வாசித்து பாருங்கள். Deuteronomy 5 verses 32. உபாகமத்தின் புத்தகம் 6:17 வாசித்து பாருங்கள். 6 verses 17. யாத்ராகமத்தின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். 38 verses 28. இவை எல்லாம் தேவன் கற்பித்தபடியே அவர்கள் சரியாக நிதானமாக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். Patiently they perform the things of the Lord, what the Lord command to do. நம்முடைய வாழ்க்கையிலே In our life, ஆண்டவர் முதலாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஒரு பாடத்தை கற்பிப்பார். the Lord teaching a lesson to give a blessing. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர் கற்பிக்கிற அந்த கற்பனையின் கட்டளைகளை நாம் சரியாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். Clearly we need a vision to see the commandments of God. நீங்கள் தெய்வத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். Be followers of God. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது அநேக காரியங்கள் முன்னும் பின்னும் நமக்கு நினைவுகளிலே தோன்றும். When the word of God comes, our own intellectualism always resists the word of God. அந்த நினைவு தோன்றும் போது நாம் தேவனுடைய வார்த்தைகளை மறந்து வேறு ஒன்றை சிந்திக்க ஆரம்பிப்போம். When it comes, we forget to follow the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இராதவர்களாக இருப்போமானால் We should not be like that. தேவன் நமக்கு கற்பித்திருக்கிற ஒரு பெரிய வாசகம் இருக்கிறது. There is a great word from God for us. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். I am the same yesterday, today and நான் forever. சேனைகளின் I'm கர்த்தர். the Lord of hosts. நான் மாறி போகாத ஆசாரியன். I am unchanging priest. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is it anything hard from me? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். He who believe will drink the இப்படி பல water of பிரமாணங்களை life. தேவன் வைத்திருக்கிறார். அவைகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு கற்பனையை நமக்கு வைத்திருக்கிறார். We have many sword blessings, even though the Lord placed some commandments to do. அவைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? Are you learn it? அதைத்தான் நாம் கற்றுக்கொள்வதில்லை. We are failed to learn. தேவன் வந்து சொன்னார், The Lord says, நீங்கள் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கற்றுக் கொடுக்கிறார். watch and pray, join with me in prayer. அவர் கல்லெறியும் தூரம் போய்விட்டார். He far away. இவர்கள் from them. தூங்க ஆரம்பித்தார்கள். They start to sleep. அப்படி தூங்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், Then what happens? சோதனை வந்துவிடும், Trials will come. பாடுகள் வந்துவிடும், Troubles will come. பிசாசு கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பான். Work of demon will come. ஆனால் நீ விழித்திருப்பாயானால் If you watch and நீ pray, ஜெயம் பெற்று you விடுவாய். will prevail. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது ஒன்று ஜெபம். Prayer is very, very important in this. அதையும் அவர் கற்பித்து சொன்னார். He also teaches. பரமண்டலுக்கும் எங்கள் பரலோக பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுதல் பூமியிலும் செய்யப்படுவதாக. Heavenly Father, hallowed be thy name and come thy kingdom. ஆனால் சிலர் Sometimes அவர் கற்றுக் கொடுத்தவளை கற்பித்தவைகளை மறந்து விடுகிறார்கள். forget what they learn from God. அதனால தான் ஆசீர்வாதங்கள் இல்லை. So lack in blessings. ஆசீர்வாதம் என்பது என்ன? What is the meaning of blessings? உனக்குரியதை அவர் கற்பிக்கிறதை நீ செய்ய வேண்டும். Do what the Lord command to do. ஒரு மணி நேரம் ஜெபித்தவர்கள் 1 hour prayer, 10 நிமிஷம் குறைச்சி 50 நிமிஷத்துக்கு வருகிறார்கள். then decrease the prayer time. அப்படி கொஞ்சம் சுகமான ஒரு காரியம் நடந்த போது 50 நிமிஷத்தை 40 நிமிஷம் ஆக்குகிறார்கள். When comfort comes, immediately
come down. அப்படியே என்ன செய்கிறார்கள்? Finally, அப்படியே 30க்கு வருகிறார்கள், 30, அப்படியே 20க்கு வருகிறார்கள், 20, அப்படியே 10க்கு வருகிறார்கள், 10, கடைசி ஆத்திரம் தோத்திரம் ஆமீன் finally அல்லேலூயா. stop their prayer experience. அவ்வளவுதான். That's all. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க விட்டுட்டார். The Lord forsake me. விளக்கை கொளுத்தினால்தான் இருள்ல வெளிச்சம் வரும். If you lighten the lamp, then only you can see the light. கையில மேட்ச் பாக்ஸ் இருக்குது, Having a matches, விளக்குல எண்ணெய் இருக்குது, oil is there, திரி இருக்குது, all the things are அதை there. ரெண்டையும் வச்சிட்டு நீ போய் கொளுத்தினா கொளுத்தாது, நீ தான் கொளுத்தணும். You have to do. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, நீ அவர் கற்பிக்கிறபடி செய்து ஜெபிப்பாயானால் உன் வாழ்க்கை எப்போதும் பிரகாசமாய் if you இருக்கும். follow the precepts of God, you will see light in your உன் life. வாழ்க்கை செழிப்பாகவே Life will மாறும். be flourish. உன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே You will இருக்கும். see promotions. ஒரு அடிமையாய் போயிருந்த பாபிலோனுக்கு A person went to Babylon as a slave. யாரு? தானியேல். Daniel ஆனால் அந்த பட்டணத்தின் அதிபதியாய் மாறுகிறான். become a high official on that place. அவனுடைய ஜெபம், His prayer. தேவன் அவன் கற்றுக் கொடுத்த ஜெபம், Learn from God. தினமும் 3 வேளை. 3 times every day. நம்ம 3 வேளை சாப்பிடனா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, டைமுக்கு சாப்பிடனா உனக்கு லோ ஆயிடும், டைமுக்கு சாப்பிடலாம் ஹை ஆயிடும், இல்ல சுகர் தூக்கிடும், சுகர் டவுன் ஆயிடும். If you not follow your food properly, you can see many up and downs in your life. முதலாவது First of all, ஆண்டவர் ஒரு ஆபரேஷன் பண்ணுகிறார். the Lord made a surgery. நல்லா கவனிங்க, ஏசி ரூம் லைட் எல்லாம் போட்டு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் 10 தேவதூதனை வச்சு கத்திரிக்கோல்லாம் வச்சு ஆபரேஷன் பண்ணல. No proper operation theater over there. என்ன பண்ணாரு? விலாவில கையை வச்சார். Touch the ribs. தன் நகத்தால் ஒரு கீறி இருப்பார். Simply, அங்க இருந்து ஒரு எலும்பை எடுத்தார். took the bone from the rib. எடுத்துட்டு ஆதாம் பக்கத்துல வச்சிட்டார். Place it near Adam. வச்சிட்டாரா? இது அப்படின்ட்டார். Simply covered it. ஆபரேஷன் ஆகி போச்சு. Operation success. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எங்க இருந்து எடுத்தாரு? Where does? விலாவில் இருந்து எடுக்கிறார். From the ribs of Adam. நல்லா கவனிக்கணும். Listen. விலாவில் இருந்து எடுத்து அதை மூடுறாரு. Cover ஃபர்ஸ்ட் the flesh. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. The first operation is கை successful. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனா But அவர் டாக்டர்னு பைபிள்ல போட்டுக்கல. we never seen he's a physician. ஆனால் அவர் போட்டிருக்கிறாரு. But he did it. என்ன போட்டிருக்கிறாரு? What is நான் that? பரம I வைத்தியன், am the Lord that healeth நான் thee. பரிகாரி. I am a healer கை thee. தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை Praise தட்டி. God. வேதம் சொல்லுகிறது, The Bible says. நான் சொல்லவில்லை, I'm not. பரிசுத்த வேதாகமம் அதை Holy சொல்லுகிறது. Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. யாத்ராகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் Exodus 39, 42 43 வசனங்களை வாசிக்கலாம். 42 onwards. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் புத்திரர் சகல வேலைகளையும் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்து, நல்லா கவனிங்க, அந்த வேலைகளை எல்லாம் பார்த்து கர்த்தர் கற்பித்தபடி கை தட்டி வர அல்லேலூயா சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஆசீர்வாதம் எப்படி வருது இப்போ? How these blessings are coming? அவர் கற்பிக்கிறபடி செய்வோமானால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். If you do the will of God, it will come. மோசே பார்க்கறான். Moses is watching over. கரெக்ட்டா செஞ்சிருந்தாங்க. Examine everything is Perfect-ஆ perfect. செஞ்சிருந்தாங்க. Everything is perfect. தெளிவா செஞ்சிருந்தாங்க. Very clearly they did it. அதன் பிறகு மோசே அவர்களை So ஆசீர்வதித்தார். Moses blessed them. வழிப்போக்கன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Strangers will not bless you. கர்த்தர் கற்பிக்கிறபடி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். If you do as the Lord had commanded you, you can claim the blessings of கைகளை God. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya. Praise Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஆண்டவர் கற்பிக்கிறபடி இந்த நிமிஷத்திலிருந்து கரெக்ட்டா செய்வேன், மாற மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise Lord. பக்கத்துல கேளு, மாற மாட்டேன்னு கேளுங்க. உங்களை எதிர்பார்த்து மாற மாட்டீங்களா கேளுங்க. அப்ப இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு கேளுங்க. அவர்கள் கற்பித்தபடி செய்தபடினாலே மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். They had done it as the Lord had commanded them, and then Moses blessed them. ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கணும் என்றால், If the promise fulfilled, கற்பித்தபடி செய்தாதான் பலிக்கும். have to do. எல்லாம் பலிக்காது. Otherwise will not. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறோம். அதற்கு முன்பு அவர் கற்பிக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். We need blessings, but beforehand you have to
do the will of God. அவர் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறாரோ What the Lord command to do, அதை அப்படியே நாம் செய்ய வேண்டும். have to do it. அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தி கொண்டே Then இருக்கும். the blessings of the Lord will lift up you. அதைத்தான் தாவீது அரசன் That's what சொன்னான். King David said. உம்முடைய கட்டளைகளை எனக்கு நன்றாய் கற்பித்தீர் என்று சொன்னான். Beautifully you gave your commands in my life. ஆண்டவரே, Lord, உம்முடைய வேதத்தில் உள்ளவைகளை, things of the உம்முடைய scripture, பிரமாணங்களை, commandments, அதனுடைய மகத்துவங்களை glorious எனக்கு நன்றாய் கற்பித்தீர். beautifully the Lord அதனால has தான் taught. இன்னைக்கு நான் ராஜாவா உட்கார்ந்திருக்கேன். So I am become a king. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஆண்டவர் ஒருவனுக்கு கற்பிக்கும்போது அதை செய்வானானால் When somebody obey the commandments of God, அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். they will be blessed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட They முடியும். are blessed. இல்ல முடியவே Otherwise முடியாது. not at நீ all. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் Whatever you made effect, ஆசீர்வாதம் வராது. blessings will not come. ஆசீர்வாதத்திற்கு ஒரே ஒரு வழிதான். One way for the blessings of அவர் God. கற்பிக்கிறபடி செய்யணும். Do what the Lord commands to do. வாத்தியார் கற்பிக்கிறது ஸ்டூடண்ட் செஞ்சானா அவன் பாஸ் If a பண்ணிடுவான். student obey the voice of the teacher, then they will be success. இல்லாவிட்டால் அவன் ஃபெயில் ஆயிடுவான். Otherwise they will not success. ஆண்டவர் என்கிற வாத்தியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி கற்பிக்கிறபடி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே பாஸ் பண்ணுவோம். If we obey and follow the commandments of God, we will be successful. கர்த்தர் என்ன கற்பித்தாரோ, What the Lord had commanded, உன்னுடைய தீர்க்கதரிசி என்ன what கற்பித்தாரோ your prophet had அதை commanded, அப்படியே நீங்கள் if செய்வீர்களானால் you do it, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். you are blessed. அப்படியே If you செய்வீர்களானால், follow மாறாமல் செய்வீர்களானால், without change, உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எவர்களுமே இல்லை. oh, you are very, very blessed. அல்லேலூயா. Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். Let us ஹalleluya. praise Lord. அவர் உனக்கு கற்பித்தார். The Lord has commanded. எரேமியா கற்பித்தபடியே அவன் செய்தான். He did it what the prophet Jeremiah தேவன் commanded. கற்பித்தபடியே மோசே செய்தான். Moses did it what the Lord had மோசே commanded. கற்பித்தபடி இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். Israelites did what Moses commanded to do and Moses blessed them. அதுதான் ஆசீர்வாதம். That is blessings. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். take a decision. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து In this Sunday என் onwards, வாழ்க்கையில கற்பிக்கிறதை தவிர வேற எதையும் நான் பின்பற்ற I மாட்டேன். will follow what you have to give. வேற எதையும் நான் பின்தொடர I never follow மாட்டேன். anything. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஹalleluya. வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the portions from ஒன்று Bible. நாளாகமத்தின் புஸ்தகம் First Chronicles 14ஆம் அதிகாரம். 14th chapter. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 14ஆம் அதிகாரம் 13 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். 13 onwards. பெலிஸ்தர் பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவன் போய் கேக்குறான், ஆண்டவரே மறுபடி சாத்தான் வந்துட்டான் ஆண்டவரே, மறுபடி சத்துரு வந்துட்டான் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது கர்த்தர் கிட்ட போய் அவன் விசாரிக்கிறான். வாசிக்கலாம். தேவன் நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சொல்றார் பாருங்க, You shall நீ not பின்னாடி go up, போகாதே, not go up after நீ them. அவர்களுக்கு பின்னாக போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து முசக்கொட்டை செட்டிகளுக்குள் எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மொசக்கொட்டை செட்டிக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. There is a habit for this balsam tree. ஹலோ, நல்லா கவனிங்களே. Listen. இந்த மொசக்கொட்டை செடி என்ன செய்யும் தெரியுமா? What the balsam tree யாராவது will do, உரசிட்டா if somebody touch, டப் 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 அடிக்கும். it will open the seeds. அந்த மொசக்கொட்டை செடிக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. That is a power in. நடந்தது என்ன? What happened? அந்த மொசக்கட்டை செடியாக பின்பாக போய் அவர்கள் மேல் பாய்ந்தான். Circle around behind them and வாசிக்கலாம். அவர்கள் மேல் பாய்ந்து ஆம், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. முசக்கொட்டை செடியினுடைய நுனிகளில் உண்டாகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்படு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம், What is that meaning? உனக்கு முன்னாடி நான் போயிடுறேன். Before you I will go. நீ சேஃப்டியா விசில் அடிச்சுக்கிட்டே வா. Simply follow me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நான் உனக்கு முன்பாக போகிறேன். ஆம், தேவன் தனக்கு கற்பித்தபடியே. கை தட்டியா. Yes, clap. ஹalleluya. Praise the Lord. இங்க பாரு,
என்ன அழகா What a beautiful நம்ம word. தலையில கத்து குத்துக்கார் பாருங்க. The Lord beautifully teaching to him. அந்த மொசக்கொட்டை செடி முனையில சத்தம் கேட்கும். When you hear the sound of the போற moshing in the ராஜாவுக்கு top தெரியும் of the மொசக்கொட்டை செடி சத்தம் கொடுக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த சத்தத்தோடு கலந்து போட்டு தள்ளுறான்ட்டார். When you hear the moshing sound of the moshing in the top of the balsam tree. ஆனா என்ன சொல்றாரு? நான் கற்பித்தபடியே செய் என்றார். He said, do what I command to do. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்கலாம். தேவன் தனக்கு கற்பித்தபடி தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த பொழுது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல கையை தட்டு. Glory. Let's clap. ஆண்டவர் கற்பித்தபடி நீ செஞ்சிட்டேன்னு சொன்னா உன்னுடைய பேரும் புகழும் உலகம் எங்கும் பறைசாற்றப்படியா. If you obey the commandments of God, the Lord will lift up your name and fame. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உலகம் எங்கும் தெரியும். The world will see your blessings. உலகம் எங்கும் தெரியும். World will experience your தாவீதுடைய blessings. கீர்த்தி உலகம் எங்கும் பரவிட்டு எல்லா ஜனங்களும் தாவீதை கண்டு பயப்பட ஆரம்பித்தார்கள். காரணம் அவன் கர்த்தரிடத்தில் கற்பிக்கப்பட்டவன். When the fame of David went out into all the land, the Lord brought the fear of him on all the nations. நாம் யார்கிட்ட கத்துக்கிறோம்? To whom we learn? யோசிச்சு பாத்தியா? Just think. மத்தவங்கிட்ட போய் தேவையில்லாத கத்துக்கிறோம். Learn something from unwanted ஒருத்தன் people. போன்ல பேசுறத கத்துக்கிறோம். Learn something from their ஒருத்தன் சொல்றத கத்துக்கிறோம். Learning something உன்னுடைய from somebody. வாழ்க்கையில ஆசீர்வாதமான பேரும் புகழும் வரணும்னா, If you need fame in your நீ life, உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தெரியணும்னா, if you expose your blessings to the world, எந்த மனுஷனும் உன்னை பார்த்து பயந்து ஸ்தோத்திரம் சொல்லணும்னா, anybody fear before அவர் me, கற்பிக்கிறபடியே செய்துவார். do what the Lord commanded அவர் to do. கற்பிக்கிறபடியே செய்துவார். Follow the word of God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Say hallelujah. Hallelujah. கற்பிக்கிறபடி செய்து பார். Do just as God what command to do. என்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவர் கற்பிக்கிறதை செய்கிறானோ அந்த மனிதன் மட்டுமே அவனுடைய பெயரும் புகழும் கீர்த்தி இமய முதல் குமரி வரை பரவி இருக்கும். He who obey the commandments and precepts of God, their fame தேசமெங்கிலும் பரவி இருக்கும். will be spread out the nation. நாடு முழுவதும் பரவி இருக்கும். Spread out the land. உலகத்திலே அப்படி பரவின ஒரே ஒரு ராஜா தாவீது அரசன். The only one king. அப்படி பரவின ஒரே ஒரு மனுஷன் மோசே. One person is Moses. இப்படி பரிசுத்தவான்களுடைய குடும்பங்கள், பரிசுத்தவான்களுடைய சந்ததிகள், பரிசுத்த பிள்ளைகள், தேவாலயத்தில் வருகிற பிள்ளைகள் கர்த்தர் கற்பிக்கிறபடியே நீ மதர பௌதனி ஆந்தரா நூதலதியா சந்தரு நீங்கள் அதை செய்வீர்களானால், if you do according to the guidance of the Lord, உன்னை தேவன் பயங்கரமாய் வைத்திருப்பார். the Lord will place you. மற்ற பயங்கரங்கள் உன்னை கண்டு பயப்படும். Other terrifying things will frighten before you. அவர் உனக்கு கற்பிக்கிறபடி. What the Lord command to do. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. பேர் பெற்ற ஒருத்தன் வர்றான். A famous person came. பெலிஸ்தியனாகிய கோலியாத்து. Goliath the Philistine. அவனை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. They proud about உலகத்துல நிறைய பேர் சாத்தான தான் பெருமையா பேசுறான், ஆண்டவரை பெருமையா பேச மாட்டாங்க. Many always proud about a demon. அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனா வேதத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. பைபிள் என்ன இருக்குதோ அது அப்படியே ஆப்டா. What வேதத்தை வாசித்து பாருங்கள். Read the Bible. வேதம் சொல்லுகிறது, Bible says, வேதத்தை மறந்தால் நான் மறப்பேன் உங்களை என்று சொல்லியிருக்கிறார். if you forget the scripture, I will forget you. திரும்ப திரும்ப படி. Read again and again. பைபிள்ல சங்கீதத்தை பாத்தீங்கன்னா சேலா 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 சேலான்னு இருக்கும். அப்படினா அர்த்தம் என்ன? What's the meaning of Sheila? அப்படினா அர்த்தம் திரும்ப வாசி திரும்ப வாசி திரும்ப வாசி திரும்ப வாசி. Read again, read again. வெளிப்பாடு என்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has gave to us. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த கட்டளையை, இந்த வெளிப்பாட்டை நான் பிதாவிடத்தில் பெற்றேன் என்று சொல்லுகிறார். I attained from my father. நம்முடைய ஆசீர்வாதங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Receive the blessings from the Lord. அதற்கு ஒரே வழி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். One way we should learn from God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap. Say hallelujah. Hallelujah. கத்தமா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Loudly. அவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார், What the Lord teach to அதை you. செய்வோமானால் If we follow, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். oh, we are blessed by God. பெலிஸ்தீன் வந்து நிக்கறான். These Philistines came. வந்து நின்ன உடனே When they came, எல்லாரும் பயப்படுறாங்க. people frightened, எல்லாரும் பயப்படுறாங்க. shivering. அந்த நேரத்திலே In that time, தாவீது அப்பா யாரு? Father of David, சத்தமா சொல்லுங்களே. Jesse. ஈசாய். This Jesse தம் மகனை கூப்பிடுறார். called his son. தாவீது இங்க வாப்பான்றார். David, come here, man. என்ன செஞ்சார் தெரியுமா? What has he did? வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல்
17ஆம் அதிகாரம் 17 முதல் வாசித்து நான் முடிக்க போகிறேன். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சகோதரர் இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரை இந்த 10 அப்பங்களையும் எடுத்து கைகளை தட்டி வரலையா சொல்லியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோ போர்க்களத்துல அப்பம் கொடுத்த ஒரே பரிசுத்த குடும்பையா கை தட்டி வரலையா சொல்லுங்களே. ஹalleluya. Giving bread to the battlefield. ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் 10 வார்கோதுமையின் அப்பத்தையும் வாசி எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் உன் சகோதரத்தில் நடந்து போக கூடாதுன்னு சொல்ற பாருங்க. அவன் கற்பிக்கிறான் பாருங்க. ஓட்டமாய் ஓடி இந்த 10 பால் கட்டியை நல்லா கவனிங்க. 10 அப்போ 10 பால் கட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். 10 cheeses எடுத்துக்கொண்டு 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் 1000 பேருக்கு எவன் அதிபதியோ அவங்கிட்ட போய் உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து கையை உயர்த்தி ஒரு அலலையா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. 1000 பேர் அதிபதி இருப்பான். அவங்கிட்ட போய் எங்க அண்ணன் 7 பேர் இங்க இருக்கிறானுங்க. எத்தனை பேர் இருக்கான்? 7 பேர் இருக்கிறான். என் அண்ணன் 7 பேர் இங்க இருக்கிறானுங்க. அவங்க சுகமா இருக்காங்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். கையை உயர்த்தி ஒரு அலலியா சொல்லுங்களேன். அவர்களிடத்தில் அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பெலிஸ்தரோட சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டுவிட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி கைகளை தட்டி let's clap hallelujah praise god big clap கைகளை தட்டி ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். வாசி. இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். கை நல்ல சண்டைக்காக ரெடியா நிக்கறாங்க. They are preparing for a battle. என்ன செஞ்சான் பாத்தீங்களா? அவங்க அப்பன் கற்பித்தபடியே போகிறான். அதில் 22 23 வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் இடத்தில் வசத்தில் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். கை தட்டி வரலையா சொல்லு. ஹalleluya. Praise God. என்ன விசுவாச கை தட்டு. Clap his faith. இங்க பாருங்க. Look at here. என்ன துணிச்சல் இருந்தா. What a courageous fellow. தான் திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சிட்டு ரஸ்க காரத்துல ஓடி போய் கேக்குறான். அண்ணா பெரியண்ணா சின்னண்ணா எங்கண்ணா அண்ணா மூணா அண்ணங்கண்ணா நாலாவது அண்ணன் எங்கண்ணா அண்ணா அஞ்சாவது அண்ணன் எங்கண்ணா ஆறாவது அண்ணன் எல்லாத்தையும் பார்க்கறான். He left his baggage. Hello brother. Are you peace? He inquired about their welfare. நீங்க சுகமா இருக்கீங்களா? Are you happy? சமாதானமா இருக்கீங்களா? Are you peace? இத கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன கேக்குறான் பாருங்களேன். வாசி. அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். ஒரு அலைய சொல்லு. அதை தாவீது கேட்டான். கை தட்டு. ஹalleluya. கர்த்தர் கற்பித்தபடி நீ செய்வாயா அண்ணா? If you obey the commandment of God. எத்தனை பெலிஸ்தியனையும் how many கல்லெடுத்து மண்டை உடைச்சிடலாம். Simply you can break their head. உன்னுடைய தகப்பன் என்ன கற்பிக்கிறானோ அதை செய்து பார். Follow what your father command to do. வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. You are blessed in your life. நம்பறவங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இனி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். I never worried about anybody. எப்பவும் கல் எடுத்து வச்சுக்கணும். Always carry the stone. கல்லோட போ. Go with the stone. உனக்கு ரெண்டு கல்லு கொடுத்திருக்கார் ஆண்டவர். We have two. ஒன்னு பழைய ஏற்பாடு இன்னொன்னு புதிய ஏற்பாடு. One is old, another is new. இந்த கல்லுக்குள்ள இன்னும் ரெண்டு கல்ல மறைச்சு வச்சிருக்கார். Another hidden is there. தெரியுமா உங்களுக்கு? தாவீது 5 கல்லை எடுத்தான். 5 கூழாங்கல்லை எடுத்தான் ஆற்றில் இறங்கி. He took 5 stones from the river. அதுல ஒரே ஒரு கல்லை மட்டும் தான் யூஸ் பண்ண மீதி 4 கல்லை நம்ம கொடுத்துட்டு போய் இருக்கான். 4 sufficient. ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு 4 கல்லை கொடுத்துட்டு போய் இருக்கான். We have 4 stones. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். Today I am speaking to you. கர்த்தர் உனக்கு கற்பித்தபடி செய்வாயானால். If you do what the Lord commanded you. தீர்க்கதரிசியாகிய எரேமியா கற்பித்தபடி செய்தபடினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். Because he did what
மோசே கற்பித்தபடினாலே ஜனங்கள் So ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். people blessed because they தாவீது கற்பிக்கப்பட்டதால் ஆசீர்வதிக்கப்பட்டான். because David was blessed. உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, If you be a blessed உன் one, கீர்த்தி பெருகுவதற்கு, to exalt your உன் name, பேர் பெருமையாக்கப்படுவதற்கு to increase your name, அவர் கற்பித்தபடி நீ செய்ய வேண்டும். do what the Lord commands you கைகளை to do. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. பலத்த கைகளை தட்டி say hallelujah. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லு, இனிமே வேதம் வசனம் என்கிற கல்லோடு போவேன். இதுதான் ஆண்டவர். That is the word of God. 2000 வருஷத்துக்கு முன்பு 2000 years இயேசு இந்த ago, உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்த when போது Jesus moved on ஒரு the சம்பவம் Lord, நடந்தது. that was a matter. நல்ல கவனிங்க, Listen. நடந்ததை சொல்றேன். Saying what the மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். chapter 11, மார்க் சாப்டர் 11 மார்க்குவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 4, 5 and 6. அவர்கள் போய் ஏமா எல்லாம் எடுத்துட்டீங்களா? இங்க கவனிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில், இருவழி சந்தியில், கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பாருங்க, இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தால். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டு சொல்றாரு, நீங்க போங்க, அங்க யாரும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி இருக்கும், You will find one அதை colt அவுத்துட்டு வாங்கன்னு சொல்றார். and release it and bring it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இது அவிழ்க்கும் போது சும்மா இருப்பானா? மத்த கழுதைக்கு சொந்தக்காரன் When tied up, other will not. இதை அவிழ்த்து கொண்டு வரும்படி அவிழ்த்தார்கள். வாசி. அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர் நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றால், கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. சத்தமா சொல்லு, அல்லேலூயா. நீங்கள் குட்டி அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். What are you doing on tying the colt? இயேசு கற்பித்தபடி. கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லு. இவங்க சுயமா போய் அழுக்கல, கற்பித்தவர் ஒருவர், அவருக்கு பேர் இயேசு. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அவர்கள் உத்தரவு சொன்ன என்ன சொன்னாங்க? இயேசு கற்பித்திருக்காருங்க, இது அவுத்துட்டு வர சொல்லி. அவ்வளவுதான். அவன் ஒருத்தனும் ஒண்ணும் சொல்லல. They said the master command to untie this colt. வாசி. அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பைபிளை நல்லா பாருங்க, தெளிவா பாருங்க, Listen. பதட்டம் இல்லாம பாருங்க பிள்ளைகளே. அவர்கள் அவிழ்த்த உடனே இயேசு கற்பித்தார்னு சொல்லிட்டாங்க. They spoke to them just as Jesus had ஒண்ணுமே சொல்லல. Immediately. ஏன்னா கற்பித்தவர் யாரு? Who? நம்முடைய அப்பன் இயேசு. Father. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு அவர் கற்பித்தபடி நீ போவாயானால், If you follow the word of God, உன்னுடைய ஆசீர்வாதம் கட்டப்பட்டிருக்குமானால் அதை அவிழ்த்து கொண்டு வர முடியும். you can untie the blessings. எவன் கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டை அவிழ்க்க முடியும். You can release the bondage. விசுவாசிக்கிறவர் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்றைக்கு அதை தேவன் செய்வார். Today the Lord will do. விசுவாசிக்கிறீங்களா? You believe that? விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Loudly. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இயேசு கற்பித்தபடியே அவிழ்த்தார்களாம். They did what the Lord commanded to do. அவர்கள் ஒண்ணும் சொல்லல. They gave a permission to go. உன் ஆசீர்வாதம் எங்கெங்கெல்லாம் இருக்குது? Wherever your blessing இங்க is, பாருங்க, நேரா போய் அவுத்துருங்க. release it. யாவனும் கேட்க மாட்டான். Nobody will ask. கேட்டான்னா Ivan. இயேசு கற்பித்தார். Jesus said. அவ்வளவுதான். That's all. வேற ஒண்ணும் கிடையாது. இயேசு கற்பித்திருக்கிறார். ஆமென் சொல்றங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மத்தேயுவின் புத்தகம் Gospel according to Matthew 26ஆம் அதிகாரம் 26th chapter. நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 26 அதிலே 17, 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். 17 onwards. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய் என்னுடைய வேலை சமீபமாய் இருக்கையில் உன் வீட்டிலே என் சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லியிருக்கிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விசுவாச கை தட்டி. ஹalleluya. ஹalleluya. இயேசு கற்பித்தபடி எவன் அப்பம் சுட்டு திராட்சரசத்தை செய்கிறானோ அந்த சபத்தா வரும். Jesus had directed them, they will come to heaven. அவர் கற்பித்தபடி
according to his instruction. அப்பத்திற்கு தானியம் இடிக்கப்பட்டு தட்ட கல்லிலே ஆசாரியன் சுட வேண்டும். There is a proper directions the Lord has வேதம் made அப்படியே for us. சொல்லுகிறது. That's what the Bible says. அவர்கள் இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். யாவரும் எழுந்து நிற்போமா. They prepare the Passover. Let us stand. இன்றைக்கு அவர் கற்பித்தபடியே, Today according to the direction of God, அவர் கற்பித்தபடி நீங்கள் வாழ்வீர்களானால், if you live according to the commandments of நீங்கள் God, தான் அவருடைய பிள்ளைகள். you are his people. ரெண்டு கைகளை உயர்த்துவீர்களா. Lift up. ஆண்டவரே, Lord Jesus, நீர் எனக்கு கற்பித்தபடியே according to the guidance, நான் இன்றைக்கு உம்முடைய சரீரத்தையும் today your bread, உம்முடைய இரத்தத்தை என் கைகளில் வாங்கும் I'm going to பொழுது receive your blood and bread. வாசிக்கப்பட்ட சகல All the ஆசீர்வாதத்தை blessings what we read. என் இயேசுவே Jesus, எனக்கு நீ தருவீர், give to me. எனக்கு தருவீர், Give to me. மனதார I விசுவாசிக்கிறேன் believe in my என்று heart. சொல்லுகிறவர்கள் If you say அப்படியே கைகளை உயர்த்தலாம். உம்முடைய சரீரத்தை நான் வாங்க போகிறேன். அவர் கற்பித்ததை செய்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அவர் கற்பித்தபடி நடக்கிறவன் சகல ஜெயத்தையும் பெறுவான். இயேசு கற்பித்தபடியே அவர்கள் பஸ்காவையும் ஆயத்தம் பண்ணினார்கள். அவர் கற்பித்தபடி இத்தனை ஆண்டு காலம் நான் செய்து வருகிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக, ஆண்டவரே இந்த கை உம்முடைய சரீரத்தை வாங்க போகிறது, ஆண்டவரே இந்த கை உம்முடைய ரத்தத்தை வாங்க போகிறது அப்பா, ஆண்டவரே கற்பித்தபடி நான் புசிக்க போகிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கேட்பீர்களாக. லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22 19 20 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நீ எரோமியா ஆண்டவரே கற்பித்தபடி எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேவனுடைய நாமத்தில் பருக்கு செய்தது போல ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக என்னெல்லாம் ஆண்டவரை கற்பித்து இருக்கிறீரோ ஆண்டவரே, அதன்படி நாங்கள் செய்யும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா மோசேவுக்கு ஆண்டவரை கற்பித்தபடி ஆண்டவரே மோசே தன் ஜனங்களுக்கு கற்பித்த எல்லா வேலையிலும் செய்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே மோசேவை ஆசீர்வதித்தான் ராஜா. ஆண்டவரே அப்பா தாவீதுக்கு நீர் என்ன ஆண்டவரை கற்பித்தீரோ ஆண்டவரே அதெல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர் கொடுத்த ஞானத்தின்படியே செய்து கற்பித்ததை செய்து ஆண்டவரே அப்பா தாவீதுடைய ஆண்டவரே அப்பா எல்லா நகரம் முழுவதும் அவருடைய கீர்த்தி ஆண்டவரை பரவினது போல ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு நீங்க எங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவரை கற்பித்து இருக்கிறீரோ ஆண்டவரே அதன்படி நாங்கள் கேட்டு ஆண்டவரே அப்பா எங்களை தேவனாக்கத்தில் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்து ஜனமாக நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவரே இனி ஆண்டவரே சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை விட்டு நாங்கள் ஆண்டவரை கற்பிக்கிற ஆண்டவரே அந்த வார்த்தையை விட்டு விலகாதபடி ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தில் நாங்கள் நடக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் தாமே நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஈசாய் ஆண்டவரே அப்பா தாவிதோசமாக சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் தன்னுடைய சகோதரை பார்த்து நலமா என்று கேட்டபோது ஆண்டவரே என்னெல்லாம் ஆண்டவரே அப்பா தகப்பன் கற்பித்தாரோ ஆண்டவரே அதன்படியே செய்தான் ராஜா. ஆண்டவரே என் தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு ஏசப்பா நீங்க இப்போ என்ன கற்பித்திருக்கிறீர் ஆண்டவரே அதன்படி நாங்கள் செய்ய ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா இந்த அப்பத்தையும் ஆண்டவரே திராட்சை ரசத்தையும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது ஆண்டவரே. சிஷ்யர்களுக்கு என்ன கற்பித்தீரோ ஆண்டவரே அதன்படி ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சரீரத்துக்கு ரத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் பயபக்தியோடு வாங்கி புசித்து ஆண்டவரே உம்முடைய கற்பிக்கப்படுகிற எல்லா வார்த்தைக்கும் நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவராக ஜீவிக்க ஆண்டவரே அப்பா எங்களை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அதை வாங்கி புசிக்கும் போது ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் இருக்க வேதனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா எல்லா குழப்பங்களும் ஆண்டவரே அப்பா எல்லா கண்ணீரும் கர்த்தர் தாமே மறைத்து ஆண்டவரே கர்த்தர் சமாதானத்தை தேவன் நடத்தி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீராக பிட்டு கொடுப்பீராக வாங்கி புசிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம்
காலை 9 மணி முதல் தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சோலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.